ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சாப்பாடு வடிச்சிட்டு ஒரு பக்கமாக பருப்பு வேக வச்சுட்டு ஒரு பக்கமாக வெண்டைக்காவை வதக்கி நல்லா வதங்கின உடனே பருப்பில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு ஒரு பக்கம் வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஃப்ரை பண்ணலான்னு. வாழைக்காவை நல்லா வதங்கிருச்சு. வெண்டைக்காய் பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு அதில் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கடைஞ்சிட்டேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கின உடனே அது பருப்பில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணி கலந்து, ஏற்கனவே இருந்த பாத்திரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிட்டு அடுப்பில் சேர்த்துடலாம். இப்போது சாம்பார் பொடி எந்த சாம்பார் பொடி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு ஒரு பக்கமாக வந்து வாழைக்காவை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு அடுப்பில் ஏற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் சாம்பார் கொதித்து வரட்டும். அதுக்குள்ளார நான் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை கழுவிட்டு ஒரு பக்கம் சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் கொதிக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அப்புறம் நான் பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டு அடுத்தது ஒரு பக்கமாக ஒரு பாத்திரம் வச்சு சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, போட்டுட்டு ஒரு பக்கமாக கடுகு போட்டு சீரகம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக பூண்டு, கை அளவு நமக்கு ஏற்ற அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா தட்டி போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பூண்டு நல்லா செவக்க வர வரைக்கும் வதக்கிட்டு சாம்பாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் புளியை கரைச்சி சாம்பாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் மூக்கல்ல வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்தின்றதுனால சாயங்காலமாக பிள்ளையாருக்கு பிரசாதம் வைக்கலான்னு வேக வச்சுருக்கேன். ஒரு பக்கம் ஊற வச்சுருக்கேன். வேக வச்சு அதுக்கப்புறமா சாயங்காலமாக பூஜை பண்ணணும். அடுத்தது சாம்பாருக்கு தாளித்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காயும் வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காஃபி போட்டு குடிச்சாச்சு.